தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 3/4/2016 ஞாயிற்றுக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை 9:38 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சித்தர்கள் வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடு. மார்ச் 25ஆம் தேதி இடைக்காட்டு சித்தரை பற்றி உங்களுக்கு சொன்னேன். பொதுவா ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கிறது. அங்கே நாம் சென்று வழிபடலாம். அப்படி வீட்டிலேயும் நாம் படம் வச்சு வழிபடலாம். கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமேனார். நாம் கரங்களால் சேவித்து வழிபடுகின்ற பொழுது பயமில்லாத வாழ்க்கை நமக்கு வருகின்றது. அசுவதின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு காலங்கி சித்தர்னு இருக்கிறார். பரணின்னு எடுத்துக்கிற போது போக முனிவர் இருக்கிறார். அவருக்காக பழனியிலே போய் நாம் வழிபாடு செய்யலாம். கார்த்திகையிலே பிறந்தவர்கள் எல்லாம் ரோம ரிஷின்னு இருக்காங்க, அவர்களை போய் கும்பிடலாம். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மச்ச முனின்னு இருக்கிறார். அதே மாதிரி மிருகசீசத்திலே பிறந்தவர்களுக்கு பாம்பாட்டி சித்தர், அவர் வாழ்ந்த இடம் அங்கே சங்கரன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுக்கு பூசம் நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் கமலமுனின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வாழ்ந்த இடம் திருவாரூர் ஆலயத்திலே அவருடைய சக்தி இருக்கு. அங்கே போய் அவருடைய சன்னதி இருந்தால் கும்பிடலாம். இல்லை என்றால் வீட்டிலே படம் வைத்து ஓம் குருவே சரணம் என்று சொல்லலாம். அப்படி அந்த பூச நட்சத்திரத்துக்கு என்று உரியவர் கமலமுனி. அந்த சித்தருடைய அடிப்படையிலே இதை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் நாம எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னா அகஸ்தியர் சித்தர் அதற்கு பொருத்தமானவர். குற்றாலம் பொதிகை மலையிலே அவருடைய சக்தி இருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் இந்த படம் எங்கு கிடைக்கும்? நம்ம இந்த படக்கடைகளிலே போனால் அகஸ்தியர் படம் நீங்க வாங்கி வழிபாடு வச்சுக்கலாம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பாடல் படித்தார். பொதிகையினுடைய மலையிலே இருந்து ஒரு பக்கத்திலே அவர் அந்த ஏற்ற இறக்கமாக வந்து விட்டது. ஒரு பக்கம் சிவனுடைய திருமண கோலத்தை காண மக்கள் எல்லாம் குவிந்தார்கள். எனவே குவிந்ததனாலே இந்த உலகம் சமநிலை பெறாமல் ஒரு பக்கம் மேடும் ஒரு பக்கம் பள்ளவுமாக இருந்தவுடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, இவரை அகஸ்தியரை போய் சொல்லி பொதிகை மலையிலே போய் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய பெருவிரலாலே அழுத்த சொன்னார். அழுத்திய உடனே உலகம் சமநிலை வந்துவிட்டது. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் என்று அவர் பாடல் பாடினார். அங்கேயே இறைவனும் அவருக்கு கல்யாண கோலத்தோடு காட்சி கொடுத்தாராம். ஆகையினாலே இறைவன் இறைவனுடைய கல்யாண கோலத்தை இருக்கும் இடத்திலிருந்தே பார்த்தவர் அகஸ்தியமா முனிவர். ஆகையினாலே அப்படிப்பட்ட அகஸ்தியரை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் அவர் மூலமாகவே உங்களுக்கு இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகலாம். நீங்கள் நினைத்த எண்ணங்கள் ஈடேறும். ஆயில்யத்திலே பிறந்தவர்கள் மட்டும் அல்ல, எந்த விண்மீனில் நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட அகஸ்தியர் படத்தை இல்லத்து பூஜை அறையில் வைத்து மனமுருகி அவருக்கு ஓம் குருவே சரணம் என்று சொல்லலாம். ஓம் அகஸ்திய குருவே சரணம் என்றும் நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லி அவரை ஆராதித்து தெய்வ ஆராதனைகளாக நீங்கள் ஆராதித்து வழிபட்டால் ஜோரான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சொல்லும் சொற்களெல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து தொடர்ந்து இன்னும் சித்தர்களுடைய வழிபாடை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருவேன் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, தொழில் வளம் மேலோங்கும் நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்தபடியே ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு இலாகா மாற்றங்களும் வரும். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறப் போகின்றது. குருவின் பார்வை இருப்பதால் வரன்கள் வாயில் கதவை தட்டும். சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. சொந்தங்களின் நட்பாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, உற்சாகத்துடன் பணிபுரியும் நாள். இன்றைக்கு உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அந்நிய இனத்தார் மதத்தாரின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியத்தை எளிதில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். ஆதாயம் கிடைக்க அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய நாள். அடுத்தவர்களை விமர்சிப்பதன் மூலம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். இறைவனை பூசித்து வழிபட்டால், இறைவனை நேசித்துக் வந்தால் இந்த நாளை நீங்கள் மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை கிடைக்கின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமண முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு.
போன் மூலம் அதிகாலையிலேயே பொன்னான தகவல் வந்து சேரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். ஊர் மாற்ற சிந்தனைகளும் இடமாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். உங்கள் ராஜநாதன் சூரியன் 8ல் மறைந்திருப்பதால் வைத்திய செலவுகளும் விரயங்களும் கூட உண்டு. புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். அப்படி ஏதேனும் பொறுப்பை ஒப்படைத்தால் அது மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நினைத்த காரியம் நினைத்தபடியே நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். 3லே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதிப்புகள் அகலும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. விரயஸ்தானத்தில் குரு வீற்றிருக்கின்றார். 4-7 அதிபதி 12ல் இருக்கின்ற பொழுது நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அமைப்பு உண்டு. மேலும் இன்றைக்கு கிழமை ஞாயிறு என்பதால் சிவாலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள். குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செலவிடுவீர்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் உத்தியோக நலன் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஒரு சிலர் உத்தியோகத்தில் இருப்பதை காட்டிலும் சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். எனவே விஆர்எஸ்ஸில் வந்து விருப்ப ஓய்வில் வந்த பின்னாலே தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனையை அவர்கள் இன்று செயல்படுத்தும் முயற்சியில் ஈடுபாடு காட்டுவார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். பொதுவாக 2லே சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்ற கவலை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். எனவே அதிலிருந்து மீள நீங்கள் இன்றைக்கு சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. வரவு திருப்திகரமாகவே இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. எதிரிகள் விலகுவார்கள். உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. செவ்வாய் ராசியிலேயே சஞ்சரிப்பது ஒரு வழிக்கு யோகம்தான். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் அனுகூலமாக நடந்து கொள்வர். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரும் நாள். சுற்றத்தார் பாராட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொள்வீர்கள். குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். இன்றைக்கு புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திடும் சூழ்நிலை உருவாகலாம். உற்சாகம் உள்ளத்தில் குடிகொள்ளும். பணியில் உள்ள தொய்வு அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். எதை நீங்கள் செய்ய வேண்டும் என நினைத்தீர்களோ அதை இன்று செய்து முடிப்பீர்கள். 8லே ராகு இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியானாலும் கூட வந்த மறுநிமிடமே அது செலவாகிவிடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இடமாற்றம் வீடு மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். கும்பராசினியர்களே, ஜென்மராசியில் கேது. எனவே பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்கத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதுதான் நல்லது. தொழில் முன்னேற்றம் கருதி ஒரு சிலர் எடுத்த புது முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கலாம். குருவின் பார்வை இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். திருமண தடைகள் அகலும். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெற வேண்டுமானால் இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் ஞாயிறு என்பதால் சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிவன் வழிபாடும் உமையவள் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கும். மீனராசினியர்களே, தேக நலனில் தெளிவு பிறக்கும் நாள். இன்றைக்கு தேங்கி நின்ற காரியங்கள் துரிதமாக நடைபெறும். அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் சனியோடு கூடியிருக்கிறார். திடீர் விரயங்களும் உண்டு. எதிர்பாராத வகையில் நண்பர்களுக்காக நீங்கள் விரயம் செய்ய நேரிடும். நீண்ட தூர பயணங்களை ஒரு சிலர் மேற்கொள்ள வாய்ப்புகள் கைகூடி வரும். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் இன்றைக்கு சிவாலய வழிபாட்டை நீங்களும் மேற்கொள்ள வேண்டும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென மாறுதல்கள் ஏற்பட போகின்றது. பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.